கவின் நம் வகுப்பில் புதியவன்தான். அவன் அதிகமாக பேச மாட்டான். ஆனால் அவன் உலகம் வண்ணங்களாலும் கோடுகளாலும் நிரம்பியிருக்கிறது. மற்ற மாணவர்கள் விளையாடும்போது கவின் மரத்தின் கீழ் அமைதியாக அமர்ந்து வரைவதையே விரும்புகிறான். ஏன் இவன் பேச மாட்டானா என்ற கேள்விகள் சுற்றிச் சுழலும். ஆனால் ஓவியா நிதானமாக கூறினால் அவனுக்கு ஆட்டிசம் இருக்கிறது. அவன் உலகத்தை சற்று வித்தியாசமாக பார்க்கிறான். அடுத்த நாள் ஆசிரியர் கவினின் ஓவியத்தை வகுப்பில் காட்டுகிறார். இதை கவின்தான் வரைந்தான். எப்படி இருக்கிறது? மாணவர்கள் ஆச்சரியத்துடன் பார்க்கிறார்கள். வண்ணப் பறவைகள், அழகான மரங்கள். அவர்கள் முதன்முறையாக கவினின் திறமையை கவனிக்கிறார்கள். மறுநாள் அருணும் ஓவியாவும் கவினிடம் சேர்ந்து வரைய முயற்சிக்கிறார்கள். அவர்கள் அவனிடம் கிரெயின்ஸ் கொடுக்கிறார்கள். கவின் மெதுவாக ஓவியம் வரைய ஆரம்பிக்கிறான். அவர்கள் அமைதியாக அவனை பின்பற்றுகிறார்கள். வார்த்தைகள் இல்லாமல் ஒரு நட்பு பிறக்கிறது. இப்போது கவின் தனியாக இல்லை. வகுப்பில் ஒரு வட்டமாக அமர்ந்த மாணவர்கள் தங்களோட ஓவியங்களை அவனிடம் காட்டுகிறார்கள். அவன் ஒரு மென்மையான புன்னகையோ ஒரு தம்ஸ் அப் ஐ தருகிறான். அவர்கள் அவனை பேசாமலே புரிந்து கொள்கிறார்கள். அந்த வாரம் பள்ளிக்கூட்டத்தில் ஆசிரியர் அறிவிக்கிறார். இந்த வாரத்தின் சிறந்த டீம் பிளேயர் கவின் என்று. மாணவர்கள் கைதட்டுகிறார்கள். கவின் மெதுவாக மேடைக்கு வருகிறான். அவனது கண்களில் ஒளியும் நட்பின் வெற்றியும் தெரிகிறது. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.